சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து காருக்கு எல்லா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவரோட கார்ல ஏறி போகும்போது ப்ரெஸ் எல்லாம் வராங்க. சார் மேடம் ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். நான் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பிறகு அவதூறு ஜாஸ்தி ஆகும்னு சொன்னா அதுதான் இப்போவே நடக்குது. ஜெயலலிதா லெகசியை இவர் எதுக்கு தொடரணும்? திமுகவும் சரி அதிமுகவும் சரி அறமற்ற அறமற்ற ஒரு கட்சிகளாக இருக்குது. அவங்க எவ்வளோ மோசமான கேமையும் விளையாடுவாங்க. அது மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தெரியுது, இந்த 4 எம்எல்ஏக்கு தெரியுது, எப்பா கொடுப்பா நம்ம நம்ம இந்த 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 கட்சியில் எம்எல்ஏ வந்து தானப்பா தாவேக்காவுக்கு பிரச்சனை வரும், ப்ரெசென்ட் பண்ணுப்பா, நம்ம தாவேக்காவில் போய் சேர்ந்துருவோம். இப்போ வரையும் எம்.கே. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, ஒரு 5-6 மாதத்தில் வந்து இந்த ஆட்சி கலைஞ்சிரும். எப்படி கலைப்பாரு? இல்லை எப்படி கலைன்னு கேட்குறேன். இந்த ஒரு த்ரெட்டை யார் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கா? டிஎம்கே தெரிவிச்சுட்டே இருக்கா. டிஎம்கே எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் வென்றதா சரித்திரமே கிடையாது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து டிவிகேயோட போனது ஒரு பெரிய தப்பு, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல வந்து இது பயங்கரமா அவங்களுக்கு தான், காங்கிரஸ்க்கு தான் பேக் ஃபயர் ஆகணும், ஏன்னா டிஎம்கே மட்டும் தான் வந்து வெற்றியை கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் வந்து இப்பயுமா நம்பிட்டு இருக்காங்க. 35% ஒரு கட்சி வாங்கிருச்சுமா. காங்கிரஸ் வந்து ஏமாத்தினாங்க. ஒரு கிளிப் ரொம்ப வைரலா போச்சு. அவங்க ஏதோ இப்படி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி சன் நியூஸ்ல ஃபேக்ட் செக்னு போட்டு ஒரு டிக் மார்க்கோட அதை வந்து போடுறானுங்க. அந்த இவனுக்கு ஃபேக்ட் செக்னு சொல்றது ஏஐ வீடியோ. அவங்க ஷி வாஸ் இன் அ கேஷுவல் மூட். அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. இப்போ இப்படி சொல்லிட்டு கலீகிட்ட பேசியிருப்பாங்க, இப்படி பண்ணிட்டு அது கேஷுவல் மூட்ல தான் இருந்தாங்க. ஆனால் அதே ஆஃபீஸர் தான் அந்த குடும்பத்தை போயிட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நக்கீரன் பத்தி பேசியிருக்கோம். அவங்க எழுதுறதெல்லாம் வந்து பயங்கர கதையா இருக்கும் அப்படின்னு. நான் படிச்சது இல்லை, ஆனா நான் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ கேட்கும் போது திருப்பா என்ன வசனங்களோட வந்து பயங்கரமா எழுதியிருக்காங்க, அப்படியே பிக்சரைஸ் பண்ற மாதிரி. முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். நானும் இந்த செய்தியை உண்மையாக இருக்குமோன்ட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் தேடிட்டேன், எல்லா நியூஸ் வெப்சைட்லையும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை. நக்கீரன்னு இன்னொரு தம்பி மட்டும்தான் இந்த கதையை கட்டியிருக்காங்க. ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தன், அவன் திமுகவுடைய ஒரு அடியாள்ன்றதை விட அவன் ஒரு கூலி, ரொம்ப கேவலமான ஒரு ஆளுன்னு வச்சுக்கேன். அவன் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பேசி. ஆட்சி அமைச்சதோட சரி, நம்ம கூட எல்லாம் இப்ப பேசுறது இல்ல. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நேத்து வந்து சிஎம் அவர்கள் வந்து பிஎம் பார்க்க டெல்லி போயிருந்தாங்க. பிரதமர் மோடியை வந்து பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து சில கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. ஏன் வந்து அமித்ஷா அவர்களை வந்து பார்க்கல, ஹோம் மினிஸ்டரை வந்து ஏன் பார்க்கல, அதே மாதிரி எதுக்கு வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையோ இல்லை சோனியா காந்தி அவர்களையோ வந்து பார்க்கல அப்படிங்கிற வந்து சில கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. எதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து இவங்களை மட்டும் வந்து பார்த்தாங்க? See, let me be very honest and straightforward on this. See, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிதியமைச்சரை பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு. இது ஒரு அஃபிஷியல் விசிட். அஃபிஷியல் விசிட்டில் போகும்போது நமக்கு நிதி அங்கேருந்து தேவைப்படுது, வர்றதுக்கு நிறையா பெண்டிங் அமௌண்ட் இருக்குது நம்மளுக்கு வந்து சேர வேண்டியது. அது குறித்து யார்கிட்ட பேசணும்? நிதியமைச்சர்கிட்ட பேசணும், நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுக்கு அடுத்தது புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு, தமிழக அரசு, தமிழக அரசுடைய முதலமைச்சர், ஒன்றிய அரசுடைய பிரதம அமைச்சர், இவரை போய் சந்திக்கணும். ரைட்டா? இது ஒரு அஃபிஷியல் சந்திப்பு. அங்கே போயிட்டு மேகதாத் இஷ்யூவோ மற்ற நம்மளுடைய லோக்கல் பிரச்சனைகள் அவர்கிட்ட பேசலாம். ஆனால் இதுதான் ஐட்னரி,
கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதுதான் ஐட்னரியாக இருக்கும்போது ஊடகங்கள் தனி ஒரு ஐட்னரி கிரியேட் பண்ணுது. எப்படி அவர் சிபிஐ முதல்ல விசிட் பண்ணும்போது என்னென்ன சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு ஐட்னரி ரெடி பண்ணுறாங்க. இவரை பார்க்குறார், அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை பார்க்குறார், அதுக்கு அடுத்தது சோனியா காந்தியை பார்க்குறார். இவங்களே ஒரு ஐட்னரி ரெடி பண்ணுறாங்க. இந்த ஐட்னரியை ரெடி பண்ணிட்டு அது இவங்க நினச்சது நடக்கலைன்னு ஒன்று. இதெல்லாம் கெஸ் தான். யாரெல்லாம் கெஸ் பண்ண முடியுமா? இங்கேருந்து போகிறாரு ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது இது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் பார்த்து எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு எல்லாரையும் பார்த்துட்டு வராங்க. காங்கிரஸ் வந்து அலையன்ஸு அவங்கள பார்ப்பாங்க. இப்போ லாஜிக்கலாக அவங்களும் சும்மா கற்பனை இல்லை, மீடியா வந்து ஒரு ஐட்னரியை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவங்க வந்து லாஜிக்கலாக ஃபிக்ஸ் பண்ண. ஓகே, முன்னாடி என்னெல்லாம் வந்து நடந்ததோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் போனாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி வச்சு பண்ணி இவங்க வந்து ஒரு மீடியா ஐட்னரி நரேட் பண்ணிட்டு அது நடக்கலன்னு போது, அதாவது சந்திப்பு தவிர்க்கப்பட்டது அப்படி பண்ணலாம். சந்திப்பு தவிர்ப்பு ஏய் சந்திக்கிறது திட்டமாக இருந்தால் தானே தவிர்க்க முடியும். அப்போ இவங்களே ஒரு ஐட்னரி ரெடி இங்கெல்லாம் பார்க்குறாருன்னு ஒரு ஐட்னரி ரெடி பண்ண வேண்டியது. அந்த ஐட்னரி வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண ஐட்னரி நடக்கலைன்னு வச்சுக்கேன், அதுக்கு அடுத்தது இல்லை அதெல்லாம் தவிர்த்துட்டாரு, என்ன காரணம்னு அதை பற்றி ஒரு டிபேட் பண்ண வேண்டியது. இதுதான் இங்கே உண்மையிலே இது ஒரு அஃபிஷியல் விசிட். யாரை பார்க்கணும்? அஃபிஷியலாக போகும்போது பிரைம் மினிஸ்டரை பார்க்க வேண்டியது. எஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும், பார்த்தாச்சு. தட்ஸ் இட். அதோட முடிஞ்சிச்சு. அவர் இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் போதே வந்து காங்கிரஸ் தலைவர்களை வந்து போய் பார்த்துட்டாங்க, எல்லாமே போய் பார்த்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க எதுக்கு வந்து மறுபடியும் போய் இல்லை பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். மேபி அனதர் டைமில் போய் பார்க்கலாம். நவ் தே ஆர் பிஸி வித் கர்நாடகா இஷ்யூ. அங்கே வந்து அவங்க சீஃப் மினிஸ்டரை வந்து தூக்குறதா வந்து அதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம போன வேலை எது, அதை மட்டும் முடிச்சுட்டு வர்றாரு, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இன்னொரு கிளிப் பார்த்தோம். எப்படி வந்து சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து காருக்கு எல்லா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவரோட கார்ல ஏறி போகும்போது பிரஸ் எல்லாம் வராங்க. சார் மேடம் ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi, sir? Why are you not meeting with Rahul Gandhi? அண்ட் தே வாண்ட் டு கெட் அ பைட் போல. ஆனால் வந்து அவர் வந்து இப்படி வேவ் பண்ணிட்டு அவர் மட்டும் போறாரு. அதில் ஒருத்தங்க வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லெகசியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, நீங்களும் தயவுசெய்து அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க. இது வந்து எதனால வந்து இது நார்மலா நீங்கள் செய்தி எடுக்க போகிறது, செய்தி இப்போ அதாவது அந்த உங்களுடைய கெஸ்ட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பதிலை போடுறது தான். உங்கள் கேள்வியை எதுக்கு நீங்கள் போடுறீங்க? சரி, இதை நார்மலாக இப்போ வந்து ப்ரெஸ்ஸோட எத்திக்ஸ் ரொம்ப கேவலமாக பேசுனீங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் போட மாட்டாங்க. நானும் பலமுறை கத்திருக்கேன், எல்லாரும் தான் கத்துவாங்க. அந்த கத்துறதை எடுத்துகிட்டு வந்து போடுறதா? அப்ப எந்த அளவுக்கு ஆனா அது ஒரு பேசும் பொருளா அப்படிதான் மாத்துவாங்க. சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பிரஸ் வந்து பார்த்தது இல்ல. பார்ஜின் பண்ணி போறதெல்லாம் உண்டு, ஸ்ட்ரைட்டா மைக் எடுத்து ஓடிறதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அது மாதிரி சரி, இதை எந்த அது நடக்கலையா அதோட முடிச்சிடணும். அதை போட்டு லெகசி மீடியா லெகசியை ஜெயலலிதாவோட லெகசியை ஜெயலலிதா லெகசியை இவர் எதுக்கு தொடரணும்? இது ஏடிஎம்கேவா? ஜெயலலிதா லெகசியை இதுக்கு தொடரணும். சி தட் நீங்கள் அதை இப்போ ஏன் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் அதை பற்றி அடுத்தடுத்த டாப்பிக்கில் தெரியும். பட் அகெயின் ஒரு ஸ்லாண்டர் தானே அது சொல்கிறது. சும்மா அவதூறுக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. இது ஃபுல்லாக இப்போ முன்பு அவதூறு அதிகமானதை விட இப்போ நான் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பிறகு அவதூறு ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன்னா அதுதான் இப்போவே நடக்குது. கண்டிப்பாக இது ஒரு பக்கம் அவதூறுகள் நம்ம வந்து இன்னும் பேசுவோம். ஆனா அது எல்லாமே அவதூறு தான் நம்ம பேச போறது. ஆமா, ஆனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவிகே சார்ந்த அவதூறு, டிவிகே மட்டும் வந்து தாக்கிட்டு இருந்த அவதூறு. நெக்ஸ்ட் வந்து ஏஐஏடிஎம்கே, அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே வந்து நம்மளால வந்து வி கான்ட் மேக் ஹெட் ஆர் டெயில் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுல வந்து இப்போ எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து ரிசைன் ஆயிட்டாங்க. இல்ல 4 எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் ஆறாங்க. யாரெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா வந்து அம்பாசமுத்திரம், ஜெயக்குமார் வந்து பெருந்துறை ஈரோடு, அதுக்கப்புறம் சத்யபாமாங்கிறவர் திருப்பூர், சத்யபாமா திருப்பூர் ஏடிஎம்கே எம்எல்ஏ, மரகதம் குமாரவேல் செங்கல்பட்டு எம்எல்ஏ. இந்த 4 எம்எல்ஏவும் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நேராக தாவைக்காவில் ஜாயின் பண்ணுறாங்க. இது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. யாருடைய தனிப்பட்ட உரிமை? இந்த 4 எம்எல்ஏவோட தனிப்பட்ட உரிமை. இதில் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார்? அதை நம்ம பார்க்கணும். திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய சொந்த கட்சிக்கே குழி நோண்டிக்கிறாங்க.
எப்படி குழி நோண்டுறாங்க அப்படின்னா, இது 108 சீட்டு 108 இடங்களை வந்து தாவேகா வெற்றி பெறுது. அது பீப்புளோட மேண்டேட்டா இல்லையா? ஆமா. இந்த மேண்டேட் வந்த உடனே திமுகவும் அதிமுகவும் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க ஒரு நேர்மையானவர்களாக இருந்தால், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவங்க ஸ்டெப் டவுன் இல்ல, அவங்க வந்து மக்கள் அவர்களை வந்து விரும்பி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம். அந்த ஆட்சி நடக்கட்டும். ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக இருந்து அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து குறை சொல்லுவோம். அவங்க தப்பு பண்ணுறாங்களா சுட்டி காட்டுவோம். நீ எப்படி வேணாலும் சுட்டி காட்டு, கவர்னர்கிட்ட எடுத்து போய் மனு கொடுங்க. இல்லை வந்து அவங்கனால என்ன ரெடி பண்ண முடியும்? கவர்னர் ஒத்துக்கலையே. இல்லை எதையே கவர்னர் ஒத்துக்கல. இந்த பேண்டேட்டை வந்து கவர்னர் தானே ஒத்துக்கல. இல்லை கவர்னர் ஒத்துக்கிட்டாரு. அப்படி தானே ஆட்சி அமைக்க தான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ தான் உனக்கு புரியும். இப்போ இவங்க வந்து மேண்டேட் மக்கள் வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, ஓகே இட் இஸ் அ மேண்டேட் ஃபார் டிவிகே, நம்ம வந்து மக்களுடைய அந்த விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்றணும். அவர்களுக்கு நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம். அவங்க ஆட்சி நல்லா நடத்தும் போது நடத்தட்டும். நல்லா நடத்தலைன்னா நம்ம அதை குறைகள் சொல்லுவோம். குறைகள் சொல்லி அப்பையும் திருந்தலைன்னா நம்ம போய் கவர்னர்கிட்ட மனு கொடுப்போம். இல்லைன்னா கேஸு போடுவோம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அந்த 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 அரசை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு நிலையை எடுக்காம இவங்க என்ன பண்ணாங்க? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா? ஆமா, இது பல பேரோட வாய்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ வரையும் எம்.கே. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஒரு 5-6 மாதத்துல வந்து இந்த ஆட்சி கலைஞ்சிரும். எப்படி கலைப்பாரு? இல்லை எப்படி கலைன்னு கேட்குறேன். இந்த ஒரு த்ரெட்டை யார் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கா? டிஎம்கே தெரிவிச்சுட்டே இருக்கா. அப்போ இங்கே வந்து எம்எல்ஏக்களோட நம்பர் குறைய என்ன ஆகும்? தாவேக்காவோட மெஜாரிட்டி ஏறிக்கிட்டே இருக்குமா? இட் இஸ் உங்களோட ஃப்ளோர் டெஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸை பொறுத்து தான். இப்போ இன்னைக்கு 4 எம்எல்ஏ போயிட்டாங்க. அப்போ 4 மெஜாரிட்டியில் வந்து 4 நம்பர் குறையுது. ஆமா, அப்போ டிவிக்கே தான் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நீங்க ஒரு த்ரெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி உன்னோட எனிமி வந்து சாதாரண எனிமி கிடையாது. அவருக்கு எந்த வித அறமும் இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி அறமற்ற ஒரு கட்சிகளாக இருக்குது. அவங்க எவ்வளோ மோசமான கேமையும் விளையாடுவாங்க. அது மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தெரியுது, இந்த 4 எம்எல்ஏக்கு தெரியுது, எப்பா கொடுப்பா நம்ம இந்த 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 கட்சியில் எம்எல்ஏ வந்து தானப்பா தாவேக்காவுக்கு பிரச்சனை வரும், ரிசைன் பண்ணுப்பா, நம்ம தாவேக்காவில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் இதை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து புரோக்கர் பண்ணுறதா ஒரு செய்தி வருது. அவர் எதுக்குமா புரோக்கர் பண்ண போகிறாரு? அவர்கள தானே முடிவு பண்ணி வராங்க. இப்போ எப்படின்னா இவங்களை இப்போ இங்கேருந்து கட்சி அங்கேருந்து ரிசைன் பண்ண வச்சு மறுபடியும் பை எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டு, அதெல்லாம் நீ எதுக்கு போகிறீங்க? அது எதுக்கு? அப்படியே வந்து அப்படிதான். ஆனா அவங்க நல்லா இணைய முடியுமா பார்ட்டில? அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் ரிசைன் பண்ணாங்கன்னா அப்ப அந்த பிளேஸ் வேக்கண்டா இருக்குல்ல, மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும். அந்த இடத்துல நடத்துவாங்க. அது இவங்களே நிக்கணும்னு அவசியம் இல்லையே. ரெண்டாவது, இந்த எம்எல்ஏக்களை நீங்க வந்து ஒரு ஆட்சியே கவுக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களே. எடப்பாடி தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும்னா என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? எப்பா விடுங்கப்பா, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம், பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், தப்பு பண்ணால் தட்டி கேட்போம். இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாருன்னா சிவி சண்முகம் உடைச்சிருப்பாரா? பிரிஞ்சு வரப்போறாரா? வந்திருக்கவே மாட்டார். அதே மாதிரி நம்ம மற்ற இந்த ஒரு 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 கோஷ்டி 25 பேர் தனியாக போனாங்களே, அவங்க போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. இந்த 4 எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ணியிருப்பாங்களா? ரிசைன் பண்ண மாட்டாங்க. இவருடைய சுயநலம், இந்த ஆட்சியை கவுத்து விட்டுருவோம் அப்படின்னு பண்ண சூழ்ச்சி. அதோட நான் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும்னு யார் முடிவு பண்ணுறா? என்னுடைய எதிரி தானே முடிவு பண்ணுறான். நீ வந்து கத்தி எடுத்தனா நான் அதை விட பவர்ஃபுல்லான கன் எடுக்கணும். அப்போ என்னை கொலை பண்ணுறதுக்கு நீ வந்து என்னை ஆட்சியை கவுத்து விடுறதுக்கு நீ தயாராகிட்ட. அப்போ நான் என்ன வந்து அப்பாவி மாதிரி அப்படியே பாவம் பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல டேடி, ஆனா இன்னொரு விமர்சனம் வருது இல்ல டேடி, இது வந்து கவர்னர் வந்து 108க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. திமுக வந்து தன்னுடைய கூட்டணிகளை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தன்னோட கூட்டணி எங்க கொடுத்தாங்க? திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பழைய கதைமா. எல்லாரும் இப்பதான் வந்து அமைச்சர்களே ஆகிட்டாங்களே. யாரும் வந்து பிச்சைன்னா பெருமையா சொல்றாங்க. திமுக வந்து தன்னுடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வந்து வின் பண்ண வச்சுது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகியான இருக்காங்க, போயிட்டாங்க. 10 வருஷம் நீங்க வந்து கேபினெட்ல யூனியன் மினிஸ்டர்ல உட்காந்துட்டு அடின்னு அடிப்பீங்களாம். சாதாரண ஒரு திமுக கார்பரேட் திமுகவா மாறினதே அந்த டைம்ல தான். எல்லா முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
அட்லீஸ்ட் உறிஞ்சு எடுத்தாங்க மக்களோட காசை. 2G ஊழல் அவங்க பீரியடில் தான் நடந்தது. அதனால தான் காங்கிரஸே படுதோல்வி அடைந்தது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்து தான் காங்கிரஸ் இருந்தது. இவங்க போய் தான் காங்கிரஸை மொத்தமாக காலி பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கூட எதுக்கு கூட்டணி வைக்கிறாங்க? ஒருவேளை மத்தியில் ஆட்சி அமைச்சா நம்ம வந்து அமைச்சரவையில் இடம் வாங்கிடலாம், அமைச்சரவையில் பங்கு பிடிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமே. அப்போ இங்கே வந்து இப்போ வந்து 108 இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 மந்திரி போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. இது இப்போ பை எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், don't you think that the TVK will not win? I think they'll definitely ஸ்வீப்மா முன்னாடி ஐயோ எல்லாருக்கும் குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம போடலையே, ஐயோ நம்ம போடலையே, நம்ம போட்டிருக்கணுமே மொத்தமாக அடிப்பாங்க. இன்னைக்கு எதிர்காலம் என்பது, எதிர்காலம் அதிமுகவுக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் அவர் அமைதியாக சரண்டர் ஆகிறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா அந்த கட்சியே இருக்காது. எல்லாருக்கும் தெரியுது எதிர்காலம் வந்து தாவேக்கான்ட்டு. அதனால் டெஃபினட்டாக அதை நோக்கி திமுகலேருந்து வருவாங்க. எனக்கே 2-3 தோழர் பேசணுமே தோழர் அப்படின்றாங்க. புரியுதா? டெஃபினட்டாக அதை எல்லாருமே, அதாவது ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம், ஆல் ரூட்ஸ் லீட்ஸ் டு ரோம் மாதிரி எல்லாமே பனையூருக்கு தான் போதிப்பாரு. எல்லா கைகளையும் பனையூரை நோக்கியே செல்கின்றன. டெஃபினட்டாக இதுமே இவங்க வந்து அதுதான் மக்களை நீங்கள் வந்து எளிதாக நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன். மக்களை ரொம்ப மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கலைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய அந்த பவர் ஹங்கர் இருக்குல்ல, அது எப்படியாவது குறுக்குவழியில் போயிட்டு பண்ணி. இப்போ கூட ஸ்டாலின் என்ன சொல்கிறேன், ஆட்சியை கவிழ்ந்துரும் இன்னும் 6 மாசத்துல. இதே தான். ஆனா அதே ஸ்டாலின் தான் வந்து நாங்க 200க்கு மேல தொகுதியும் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. I mean you take it with a pinch of salt தான். இப்போ பாவம் அவருக்கு அது முடியாது, அது நடக்காது வேற. ஆனா அவரோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு இந்த ஆட்சி. இப்ப கூட என்ன சொல்லணும்னா, ஏங்க மக்கள் மேண்டேட்டுங்க, அது எதுக்கு நான் கலைக்கணும்? அது மக்களுக்கு செய்யற துரோகம். அப்படிதாங்க பேசணும். அதை விட்டு நான் கழிச்சிருவோம், இந்த ஆட்சி போயிடும், என்ன கதை இது? இல்ல ஆனா அப்படிதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்தான் வந்து திருமாவளவன் அவர்களையோ இல்லைன்னா கம்யூனிஸ்டுகளையோ இல்லைன்னா வந்து காங்கிரஸையோ வந்து சரி நீங்க பரவாயில்ல நீங்க போங்க, நம்ம டெமோக்ரஸியை காப்பாற்றணும், ரைட் அப்படி ஒரு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் விசிகே மேல வைக்கப்படுது? ரொம்ப கேவலமான அசிங்கமான விமர்சனங்கள் வைக்கப்படுதுமா? As if they got married and they are going with another guyன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான நரேட்டிவ்ஸ். அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? அப்போ உள்ளுக்குள்ள அவ்வளோ வயிறு எரியுது. இல்ல காங்கிரஸ் பத்தியுமே வந்து என்னமோ ரொம்ப காமெடியா இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து பேச தெரியாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது கூட பரவாயில்ல, எனக்கு இப்ப புரியுது எப்படி வந்து பிஜேபி வின் பண்ணாங்க. அது வந்து மோடினாலேயோ அமித்ஷாலோ இல்ல காங்கிரஸ் கட்சினாலதான். நான் நினைச்சேன் இவர் என்ன அடுத்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ட்ரை பண்றாரா? ஏன்னா ஒரு சென்ஸே இல்லாம பேசிட்டு இருக்காரு. எப்படி வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ்னால வின் பண்ண முடியும்? இது என்ன அவர் நினைச்சிட்டு இருக்காரு? என்னவோ டிஎம்கே தான் வந்து. அது அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார்ல, இப்ப துபாயில ஒரு டாய்லெட் இருந்தா இது திராவிட மாடலுக்கான காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபியோ காங்கிரஸோ ஜெயிக்கிறதோ தொகை திராவிட மாடல் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த திராவிட மாடலையே வந்து அவர் ஃபோர்ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவலி அக்செப்டிங் த ரியாலிட்டி. ஓகே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா சோஷியல் மீடியா வந்து போட்டு பிளேம் பண்றது. நீங்க போடாத டிஎம்கே ஐடி விங்கோடைய ரீல்ஸா இல்லைன்னா வந்து வாடகை வாய் வச்சு பேசாத விஷயங்களா, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ரெண்டு இல்லம்மா, அவங்களோட எதிர்காலமே இன்னைக்கு போயிடுச்சு. கேள்விக்குறியா தான் இருக்கு. கேள்விக்குறி இல்ல, முடிஞ்சது. டிஎம்கே எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாம வென்றதா சரித்திரமே கிடையாது. காங்கிரஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இன்னொன்னு ஒரு கேள்வி ஆனா கேளு, இப்ப காங்கிரஸ் இல்ல, டெஃபினட்டா வரமாட்டாங்க. 35% இருக்குது தாவேக்காவோட வாக்கு வங்கி, 35% இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லா. அது அதிகரிக்குமே தவிர குறையாது. காங்கிரஸும் வருது, 40% போவோம். விசிகே இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எவ்வளவு பர்சன்ட் போவோம்? இப்ப அவங்க தான் செக்யூலர் ப்ரோகிரசிவ் அலையன்ஸா மாறிட்டாங்க. அப்ப அவங்க தேர் லெஃப்ட் அவுட். யாரு? டிஎம்கே இஸ் நாட் அட் ஆல் இன் தி சீன். அவங்க என்ன பண்ணுது? அப்ப அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுது? அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தலில் அடிச்சுப்பாங்கன்னு வைங்க. உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க ஏதாவது அங்கே உள்ளாட்சி தேர்தலில் பொறுத்தவரையும் அதுலேயும் பயங்கர ஸ்வீப் பண்ணும் தாவேக்கு, அது வேற விஷயம். ஆனால் இவங்களுடைய முகம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அடுத்தது அசம்பிளி எலெக்ஷன் வரும், எங்கே போச்சு? ஆனால் இப்போ you will have single digit
எம்எல்ஏஸ். ஆனா எம்பிகள் லைக் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து டிவிகேயோட போனது ஒரு பெரிய தப்பு, உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல வந்து இது பயங்கரமா அவங்களுக்கு தான், காங்கிரஸ்க்கு தான் பேக் ஃபயர் ஆகணும், ஏன்னா டிஎம்கே மட்டும் தான் வந்து வெற்றியை கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் வந்து இப்படிமா இப்பயுமா நம்பிட்டு இருக்காங்க. 35% ஒரு கட்சி வாங்கிருச்சுமா. காங்கிரஸை வந்து ஏமாத்தினாங்க யாரு, டிஎம்கே. நீங்க வாங்க இத்தனை சீட்டு தரோம், எங்க போன வாட்டி இத்தனை சீட்டு தரோம், இத்தனை எம்பி, உள்ளாட்சியில் உங்களுக்கு இவ்வளோ தரோம், இவ்வளோ கார்பரேஷன்ஸ் தரோம், இப்படிலாம் சொல்லி என்னென்ன எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க அங்கெல்லாம் போட்டு அவங்கள அடித்தாங்க, காங்கிரஸை அடித்து தோக்கடிச்சாங்க. அப்போ இதுதான் திமுகவுடைய நம்பகத்தன்மை. திமுக தனது எதிர்காலத்தை இழந்துருச்சு. ஏன் இழந்தீங்க? ஏன் திருடினீர்கள்? ஏன் வாடகை வாய்களை வைத்து பேசினீர்கள்? இப்போ அதற்கான பலனை நீங்க அனுபவித்தே தீர வேண்டும். ஆனா அவங்க இன்னும் திருந்தலதான் நினைக்கிறேன் டேடி. சத்தியமா திருந்த மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப கூட வந்து இப்போ இந்த கோயம்புத்தூர் ரேப் கேஸ் நடந்ததுல, சோ வந்து நம்ம அந்த ஐஜி அவர்கள், அவங்க பேரு ரம்யா, சோ அவங்க வந்து ஒரு கிளிப் ரொம்ப வைரலா போச்சு, அவங்க ஏதோ இப்படி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப எல்லாருமே வந்து இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இல்ல, அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்தபடி நம்மள வந்து வச்சுக்கணும், அவங்க சிரிச்சு ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசுறது வந்து அந்த சம்பவம், அந்த துயர சம்பவம், அந்த கொடூர சம்பவத்துக்கும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கும் வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு, இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நிறைய பேர் வச்சாங்க, which I also believe. No, how can you believe? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் நியூஸ்ல ஃபேக்ட் செக்னு போட்டு ஒரு டிக் மார்க்கோட அதை வந்து போடுறானுங்க. அந்த இவனுக்கு ஃபேக்ட் செக்னு சொல்றது ஏஐ வீடியோ. அவங்க she was in a casual mood. அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. இப்போ இப்படி சொல்லிட்டு கலீக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டு, அது கேஷுவல் மூடில் தான் இருந்தாங்க. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குதுல்ல, அதுக்கு வந்து மனசை எல்லாம் தூங்க வச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிடாம போய் தான் ப்ரெஸ் மீட் போனாங்களா? ப்ரெஸ் மீட் போகும்போது அவங்க சிரிக்க மாட்டாங்களா? கேஷுவலாக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க தானே. எவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் ஆனாலும் அவங்களும் அப்படி தானே இருப்பாங்க. இப்போ மார்ச்சரி எடுத்துப்போம்மா, மார்ச்சரியில் உனக்கு இப்போ எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ் டெத்து, என்னுடைய ஃப்ரெண்டோட டெத்து, நான் வந்து பதறிட்டு இருப்பேன். மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதுதானே ஜாபு. என்னால் மார்ச்சரி உள்ளே போயிட்டு வர முடியாது. அவ்வளோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் முன்னாடி போயிருக்கேன் ராயப்பேட்டையில், அவ்வளோ என்னால் போயிட்டு வர முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஆனால் அங்கே தானே அவங்க உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதை எடுத்து போட்டு செய்தியை இதுதான் எனக்கு ரொம்ப ஆத்திரமும் வேகமும் இருக்கு. இல்லை, ஆனால் அது கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுக்கு நடிக்கணும்? இட்ஸ் நாட் நடிப்பு இல்லம்மா, அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு, அது டிஸ்ரெஸ்பெக்டே கிடையாது. அவங்க கேஷுவல், நீ வந்து அது ஹஹான்னு சிரிக்கிற மாதிரி எடுத்து ஏஐ பண்ணி போடுறானா, இவனுக்கு எங்கே போச்சு அந்த இவங்க அப்படிலாம் அவங்க சிரிக்கவே இல்லை. நம்ம இந்த டிவியில் காட்டுற இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படிலாம் அவங்க சிரிக்கல. ஷி வாஸ் கேஷுவல். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சரி, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அப்படியே இந்த சோகமான செய்தியை கேட்டுட்டு வந்து அப்படியே எல்லாம் பைக்கில் அழுதுகிட்டா போவாங்க வீட்டுக்கு. இதுதான் ஒரு மீடியா நரேட்டிவ்ஸ். இதை தான் மக்கள் வந்து நம்பிட்டு ரொம்ப தவறான சிந்தனை உள்ள. உனக்கு கூட நீங்கள் கூட சொல்றது, ஏன் எதுக்குமா நம்ம ஃபைன், அதுதானே அவங்களுடைய டியூட்டி. திருடன் வருவான், திருடுவான், அவனை பிடிக்கணும், அப்போ அவன் கோபத்தில் அவனை அடிக்கிறதா? அதுவும் தப்பு தானே. அப்போ தே ஹேவ் டு பி a நார்மல் பர்சன். அதை அது சிரிச்சிட்டாங்க, அதுக்கு அவங்க மேலே நடவடிக்கைங்க, சிரிச்சாங்கன்னு நடவடிக்கை. சசிகலா ஓபிஎஸ் நீக்கினதுக்கு என்னதுமா காரணம் சொன்னாங்க? அவர் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு. யாரு? ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு, அதனால தான் அவர் நீக்கினேன் அப்படின்றது. அது மாதிரி பண்ண முடியுமா? இல்ல, அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த கைதிகளுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து சிஎம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சிஎம்னால அது எப்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? See, that is a trial court இருக்கு. ட்ரையல் வந்து கோர்ட் தான் முடிவு பண்ணும். அதுதான் எவ்ரி கிரிமினல் ஹேஸ் a right to fair trial. நீ ட்ரையல்ல தானே ட்ரையல் பண்ணுங்க, நீதிமன்றம் எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது தட் நம்ம என்ன வேலை பண்ணாலும் there should be a டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அவங்க வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த செய்தி வந்து அவங்க சொல்லும் போது டெலிவர் பண்ணும்போது அவங்க ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. they should have some kind of personal distance between what they're dealing and இது and அவங்களுக்கும் that is one boundary. மற்றதெல்லாம் நடிப்பு தான். நீ போய் உட்காந்து, ஆனா அதே ஆஃபீஸர் தான் அந்த குடும்பத்தை போயிட்டு கன்சல்ட் பண்றாங்க, பேசுறாங்க.
அதான் உங்களோட டியூட்டி அவங்க பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட்டில் சிரிச்சுட்டு ஹான்றாங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியலி ஆல்டர்ட் வீடியோ எடுத்து போட்டுட்டு இது பண்ணுறாங்களே. இப்போ இவங்க என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன். இப்ப நம்ம லாயர்ஸ் கூட வந்து எவ்வளவு கொடூரமான கேசஸை வந்து வாதாடுவாங்க. அவங்க அவனுக்கும் இப்போ அந்த ரேபிஸ்டுக்குமே ஒரு 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 வக்கீல் அப்பியர் ஆகணும். ஆமா, he has the right. அதுக்குன்னு அந்த வக்கீல் வந்து கரிஞ்சு அவனை வந்து நம்ம கொலையை பண்ண முடியும்? he deserve to be ஒரு ஃபேர் ட்ரையல் வேணும் இல்லையா? there should be a இதை தான் நம்ம எஜுகேட் பண்ணணுன்றேன். இதைத்தான் நம்ம எஜுகேட் பண்ணோம். இது மாதிரி சென்சேஷனலைஸ் ஆக்கி ஒருத்தங்களை வந்து தப்பே செய்யாதவங்க மேலே அந்த ஆஃபீஸர் மேலே பழிய போட்டு அப்போல்லாம் இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான சிந்தனை எங்களுக்கு. அடுத்த ஒரு விஷயம் டாடி, நம்ம வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். முக்தார் அவர்கள் யூடியூபர், அது என்னன்னு தெரியல டாடி, இந்த பெண் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க சேனல்ஸ், டிஎம்கே கையாளுற சேனல்ஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து அதாவது 25 ஆமா ஃபெலிக்ஸை வந்து 25 வருஷமா வந்து மீடியால இருக்கிறவங்கள வந்து யூடியூபர்னு கூப்பிடுறாங்க. ஆனா முக்தார் அவர்களை வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டாங்களா? ஆமா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து அவரை யூடியூபர் தான் கூப்பிட போறேன். ஸோ முக்தார் தி யூடியூபர் வந்து ஏதோ வந்து தாவேகா கவர்மெண்ட் வந்து ஹராஸ் பண்ற மாதிரி ஒரு கதையை வந்து நக்கீரன் அவர்கள் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறாங்க. நீங்க முன்னாடியே நம்ம நக்கீரன் பத்தி பேசிப்போம், அவங்க எழுதுறதெல்லாம் வந்து பயங்கர கதையா இருக்கும் அப்படின்னு. நான் படிச்சது இல்லை, ஆனா நான் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ கேட்கும் போது திருப்பா என்ன வசனங்களோட வந்து பயங்கரமா எழுதியிருக்காங்க, அப்படியே பிக்சரைஸ் பண்ற மாதிரி. முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. ஏதோ வந்து அவர் கார்ல வந்து அவருடைய குடும்பத்தோட போயிட்டு இருக்காங்களாம். அவங்க மாமியார், அவங்க ஒய்ஃப், அவங்க 2 குழந்தைங்க அவங்களோட சேர்ந்து வந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு காவல்துறை வந்து மஃப்டில வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னு வந்து பேசி, என்ன விசாரணை, அந்த டைலாக் எல்லாம் அவங்க சொல்றாங்க. என்ன விசாரணை, எதுக்கு இவ்வளவு லேட்டா என்ன கூப்பிடுறீங்க? இல்ல நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்ட மாதிரி மறுபடியும் வந்து விட்டதா என்னென்னமோலாம் வந்து கதைகள் வந்து ஃபுல் கதை 8 நிமிஷத்துக்கு வந்து நல்ல கதை கட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்துதா? உண்மையிலே நடந்திருந்ததுன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்திருக்கும். இப்போ போலீஸ் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, வீட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜான் வீடியோ எடுக்கிறான், மம்மி வீடியோ எடுக்குது, புரியுதுங்களா? போலீஸ்காரங்களும் எடுப்பாங்க அவங்களுடைய இதுக்கு. அப்போ இது அடுத்த 5வது நிமிஷத்துல எல்லா சேனல்லையும் வந்து வெளியே வருது. யார் முக்தார் போன்றவர்கள் வந்து சும்மா இப்படி தட்டினாலே வீடியோ எடுக்கிறவரு, அதையே வந்து இவ்வளவு பெரிய ஒரு செய்தியா பரப்புறவர். நானும் இந்த செய்தியை உண்மையா இருக்குமோன்ட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் தேடிட்டேன், எல்லா நியூஸ் வெப்சைட்லையும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை. நக்கீரன்னு இன்னொரு தம்பியும் மட்டும்தான் இந்த கதையை கட்டியிருக்காங்க. இந்த கதை கட்டுறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. காரணம் என்ன இருக்குன்னா, ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தன், அவன் திமுகவுடைய ஒரு அடியாள்ன்றதை விட அவன் ஒரு கூலி, ரொம்ப கேவலமான ஒரு ஆளுன்னு வச்சுக்கேன். அவன் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான். அந்த பார்த்தா எல்லாருக்கும் கோபம் வரும். முதல்வரை விட்டு ஒரு தனி மனிதனா கூட அதை நம்ம கேட்க முடியாது. ஆனா தமிழக முதல்வரை பத்தி அவ்வளவு அசிங்கமான சோஷியல் மீடியால யார பத்தியுமே வந்து நீங்க அப்படி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கைட்லைன்ஸே வந்து அப்படி இருக்கு. லீகல்ல விடுமா, as a human being ஒரு பொது வழியில நீ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா உன்னை பற்றி மதிப்பீடு என்ன ஆகும்? இப்ப நான் வந்து சொல்றது, முக்தாருடைய நிகழ்ச்சிகளை அவர் குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணுமே? கண்டிப்பா முடியாது. புரியுது? அது அந்த கைதுக்கு அப்புறம் வருவான். இப்போ இந்த ஜேம்ஸ் ராஜா அப்படின்றவர் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு. அதை அந்த உண்மையிலே அது வந்து பேச்சு சுதந்திரம் அதெல்லாம் அதுக்குள்ளே வராது. அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண பிறகு இதை எக்ஸலேட் பண்ணும். யார் பண்ணும்? டிஎம்கே பண்ணணும். புரியுதா? அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்திட்டு போகணும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கேன், திமுக கார்த்திட்டுவான். ஏடா இவன் பேசியிருக்கான் இவ்வளோ கேவலமாக, இதுக்கு தூக்கிட்டு வரீங்க நீங்கள் அப்படின்றத அவங்க வந்து எடுக்க முடியாது. அப்போ அடுத்த கதையை யார் கட்டுறான்? முக்தார் மேலே கட்டி விடுவான். அப்போ இஸ்லாமியர்கள், அவர் வந்து இப்போ இஸ்லாமியர்களை அடக்கிற மாதிரி ஒரு
ஒரு ஒரு ஒரு மூடை செட் பண்ணி விடுவோம் அப்படின்னு செட் பண்ணாங்க. செட் பண்ணி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அதே போல் நீ ஜேம்ஸ் ராஜாவை கைது பண்ணுவீங்க, இந்த வா நான் இன்னொரு பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு இன்னொரு பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யார்? டிஎம்கே. அதே ட்விட்டர்லேயும் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் யூஸ் பண்ணுறா இன்னொரு பொண்ணு, ஐ forgot her name. She didn't used any abusive words on இப்போ இது அது மாதிரி எந்த திமுக லீடர் மேலேயும் அவங்க பயன்படுத்தலை. அவங்களுக்கு இன்னொரு பொண்ணுங்க ஏதோ சண்டை போல இருக்குது, அந்த சண்டையில் அதை பேசியிருக்கிறாங்க. பட் அது இந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள் இல்லைன்னு வைங்களேன். அது தட் ஷுட் பி சீன் ஃபைட் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ். அப்போ ஆனால் அந்த பொண்ணு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில அதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்னும் அதுவும் நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னும் போது தான் முக்தாரை எடுத்துகிட்டு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. போய் அவரை போய் எடுக்கிறாங்க. இதுவும் பேக் ஃபயர். ஏன்னா நானும் தேடி பார்த்தேன், எந்த வெப்சைட்லேயும் எல்லா நியூஸ் வெப்சைட்லேயும் நம்ம நியூஸை வந்து எங்கே கன்சியூம் எங்கே அத்தன்டிகேட்டாக நம்ம பார்க்கணும். நக்கீரன்ல பார்க்க முடியாது. நக்கீரன்ல வந்தாலும் கிராஸ் செக் பண்ணணும்ல. இப்பலாம் நம்ம ஹிந்துல கூட பார்க்கணுமா வேணாமா? ஹிந்துலயே பார்க்க கூடாதுமா? அதான் ஹிந்துவே வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுல. மற்ற சேனல்கள், மற்ற செய்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது, மற்ற எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது, தமிழ் வெப்சைட்ஸ் இருக்குது, எதுலேயுமே அந்த நியூஸ் வரல. அப்போ இவனை மட்டும் எப்படா பண்ணுறாங்க அப்படின் போது இது வந்து ஃபேக் நரேட்டிவ். இதோட உச்சமாக என்னென்னா, இதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ திமுகவோட கோபம்லாம் எங்கே தெரியுமா போயிடுச்சு? இன்ஸ்டாகிராம் மேலேயும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க மேலேயும் போயிடுச்சு. ஆமாம்மா, இன்ஸ்டாகிராமுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க. அந்த அடிமைகள் தான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அடிக்ஷன்னால தான் ஓட்டு போட்டாங்க. ஆர்எஸ் பாரதி அதை பார்த்துருவோம், ஒரு சின்ன கிளிப் தான். என்ன புலம்பிருப்பாரு. எப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மோடஸ் ஆபரண்டி, அதே வகையிலே இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு பூராலும் இன்றைக்கு மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக எந்த இன்ஸ்டாகிராமையும் சோஷியல் மீடியாவும் தவறாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே மீண்டும் அதே பாணியில் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வகையில் ஒரு பெண் சோஷியல் மீடியாவிலே பேட்டி அளித்து அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய அந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அடிமையான மக்கள்தான் வாக்களித்தார் என்பது பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் இனியும் இது தொடரக்கூடாது. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் போனால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபினிஷன் கேஸில் மேக்ஸிமம் கனிஷ்மெண்ட் 2 வருஷம்தான். ஆனால் இது மூலமாக இதுபோல் தவறான ஐடியை
ஐடியை யூஸ் பண்ணி தவறான தகவல்களை அவதூறாக பேசினால் அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. ஆகவே இதை குறித்து நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. எல்லோரும் சொன்னதைப் போல குழந்தைகள், சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவே இதுபோல தவறுகளை தங்களுடைய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. காரணம் என்னென்னா, இனிமேல் தாய் தந்தையை தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுப்போவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டுத்தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோல பிரச்சாரத்தை செய்யாதீர்கள், இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும், ப்ரூவ் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும், குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். வைக்கேரியஸ் லைபிலிட்டி என்று சொல்வார். இப்படிப்பட்ட தவறு நடப்பதற்கு யார் இதை தூண்டி விடுகிறார்களோ they are also liable. இல்லை ரெடி, எனக்கு அதுதான் புரியல. இவங்க வந்து இவ்வளோ இன்ஸ்டாகிராம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஒரே ஒரு கேள்வி, அப்படி இன்ஸ்டாகிராம் வந்து அகேன்ஸ்டாக இருந்தாங்க, எதுக்கு எம்கே ஸ்டாலின், எதுக்கு டிஎம்கே ஐடிவிங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் இன்ஸ்டால இருக்கிறாங்க? எல்லாம் போயிடணும்ல. நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்னா நீங்க எதுக்கு ரீல்ஸ் போடுறீங்க? அரங்கம் அது ரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வர மாதிரி ரீல்ஸ் எதுக்கு நீங்க அதெல்லாம் பண்றீங்க? ஒழுங்கா வந்து உங்க ஆட்சியை வந்து உங்களுடைய கொள்கைகளை வந்து நீங்க எப்படி முன்னாடி பரப்பிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பரப்பலாம்ல. எதுக்கு அப்ப நீங்க இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்றீங்க? என்ன, இன்னொருத்தவங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருது, உங்களுக்கு போறாம, அதனால இன்ஸ்டாகிராமே நீங்க பிளேம் பண்ணிட்டு போறீங்க. இன்ஸ்டாகிராமை நம்பி ஒருவர் எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த அடிப்படை கூட இல்லை. அவங்களுக்கு a political party should recognize where they lost. எங்க நம்ம தப்பு பண்ணோம், அந்த தப்பு நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா, தப்பு பண்ணிட்டா தான் நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணோம். மறுபடியும் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. இதுதானே அந்த சிங்கம்ல ஒரு டைலாக் வரும் தானே, சி சிரிக்கிற நீ இன்னும் திருந்தல, அந்த மாதிரி இன்னும் திருந்தாம வந்து அவங்க மறுபடியும் இந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல அதுதான் அவங்களுக்கு இன்னும் புரியல. நீ வந்து ப்ராப்ளத்தை என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தாமா அதுக்கான சொல்யூஷனை நீ கண்டுபிடிக்க முடியும். பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தீர்வை நீ தெரிய முடியும். உன் பிரச்சனை தப்பு, இதுதான் என்னுடைய பிரச்சனை தப்பா நினைச்சிருந்தா அதுக்கான தீர்வு தப்பா தானே வரும். ஒருவேளை அவங்களுக்கு தன்னுடைய பிரச்சனை முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஐயோ நம்ம இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாத்துறாங்க. இல்லையே, நீ அப்பயும் நீ தப்பு தானே. ஐயோ திஸ் வாட், இது என்னுடைய தவறுங்க, நான் இந்த தவறு பண்ணிட்டேங்க, அதனால எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, நான் இந்த தவறை திருத்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்ல மக்கள் ஏத்துமா? எதுக்கு நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கணும்? சரி, மக்கள் வந்து எப்போதுமே நல்லவர்கள்மா. தே வாண்டட் சம். இன்னைக்கு போட்டு என்னென்ன பொய் நியூஸ் எல்லாம் போட்டு மாற்றம் இதானா போய் கேட்டீங்க, இதானா பாத்தீங்க அப்படின்னு பொய் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல ரெடி, எனக்கு அதுதான் இப்போ குற்றம் நடக்கும் வந்து குற்றத்தை வந்து அவங்க பாக்குறது இல்ல. நடந்துருச்சா சந்தோஷப்படுறாங்க மக்கள், அந்த ஒரு சைக்கிக்கு போயிட்டாங்க. சூப்பர் நடந்துருச்சா, இப்ப உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, குற்றம் நடந்தது, ஃபர்ஸ்ட் அந்த விக்டமோட இருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பாருங்க அப்படிங்கறத விட்டுட்டு இப்போ ஒன்றும் இல்லை டேடி, நான் வந்து இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு விஜய் அவர்கள் மட்டுமே காரணமா இருக்க முடியுமா? சீஃப் மினிஸ்டர் மட்டுமே காரணமா இருக்க முடியுமா? இல்ல see at the end of the day it is everyone's moral conduct. ஆனா அந்த வே எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்தாங்க. அதுதான் இப்போ ரெண்டு இன்சிடென்ட் நம்ம கம்பேர் பண்ணோம்மா. இந்த கோயம்புத்தூர் சைல்டு அபியூஸ் அண்ட் மர்டர் இருக்குல்ல, அதுவும் விளாத்திக்குளம்ல இதே மாதிரி ஒன்று நடந்தது அண்மையில், எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி. ரெண்டுமே நடந்த டைம் ரொம்ப பரபரப்பான, அது தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு, ரொம்ப பக்கப்பா. இப்போ விளாத்திக்குளம்ல அவங்களுடைய பிரச்சனையே என்னது? அந்த பெற்றோர் சொல்றது, ஏங்க நாங்கள் காலையில் நைட்டு 6:30 மணிக்கு என் பொண்ணை காணுங்க, நைட்டு 9 மணிக்கெல்லாம் நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே எடுத்துக்கல.
என்னை வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க. அங்கே போகிறேன், அங்கே போனால் இங்கே போன்றாங்க. இதே மாதிரி நான் அலைஞ்சு 16 மணி நேரம் ஆயிடுச்சு நீ கம்ப்ளைண்ட்டை வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேட வர்றாங்க. தேடும்போது அந்த பெண் தன்னுடைய வீட்டிலேருந்து 300 மீட்டருக்கு பக்கத்திலே செத்து கிடக்குறான். அந்த கோல்டன் hours, more than 10 hours was lost. யாருனால? போலீஸ் நெக்லிஜென்ஸ்னால. கரெக்ட். இப்போ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அரெஸ்ட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 1. 2வது இது வந்து அதுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சு, டேக் ஓவர் பண்ணிச்சு, அப்படி போயிடலாம். அதுதான் உண்மையால் நடந்தது. ஆனால் இங்கே விதின் 24 ஹவர்ஸில் the criminals were arrested. முதலமைச்சர் அறிக்கை என்ன சொல்றது? விரைவிலே நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம் அப்படின்றாரு. அப்போ இப்போ இதை நீங்கள் அதுக்கப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஒன்று செட்டப் பண்றாங்க. அது எலெக்ஷன் ப்ராமிஸ் சொன்னது. இன்னும் வந்து சேஃப்டியை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் நடந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு நடந்த நீங்க மன்னா யூனிவர்சிட்டிக்கு போங்க. யார் அந்த சார் வந்து குற்றவாளி எப்போ அரெஸ்ட் பண்றாங்க? செய்தி எல்லாம், அதாவது எஃப்ஐஆரே லீக் ஆயிடுச்சு. 22ஆம் தேதி இன்சிடென்ட் நடந்ததுமா, 22ஓ 23ஓ, 25ஆம் தேதி செய்திகள் தான் வருது. செய்தியில வந்தப்பறம் தான் பரபரப்பாகுது, புரியுதா? அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடப்படுது. இதுக்கு இடையில விசாரிச்சுட்டு அவர் முக்கியமான குற்றவாளியார் பேர் என்ன, ஞானசேகரை வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிடுது. அதுக்கப்புறம் செய்திகள்லாம் வந்து பரபரப்பானோம்னா கைது பண்ணுது. அப்போ அவருக்கு ஸ்பீட் ட்ரையல்னு வாங்கி அவனை மட்டுமே குற்றவாளியாக்கி அவனை வந்து சிறைக்கு அனுப்பியாச்சு. எப்படி நீங்க அந்த குற்றத்தை டீல் பண்ண போறீங்க? அதுதானே முக்கியம். How do you deal with the crime? Crime will happen. How you deal with that? In favor of the victim, in favor of the criminal. இதுவரையும் திமுக அரசு in favor of the criminal தான் இந்த பிரச்சனையை அணுகும். Favor of the criminal or sheer negligence of the crime. ஆமா. ஆனா இப்பதான் வந்து in favor of victim பார்க்குறாங்க. அதனால தான் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கப்படுது. இதை பார்த்து நடந்துச்சு ரைட், உங்கள்கிட்ட தான் நடந்துச்சு, எல்லாத்துலேயும் தான் நடக்கும். பட் அதை நீ எவ்வளோ வேகமாக துரிதமாக செயல்படுத்தி கண்டுபிடிக்கிற தடுக்கிற, அதானே எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து டிவிக்கே வந்து ஒரு மேஜிக்கல் கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. See, they promised change, they didn't promise magic. எல்லாருமே வந்து அப்படியே 1 hourலே வந்து கிரிமினலை கண்டுபிடிச்சு உட்காந்து தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து யாருக்குமே இந்த பவர் இல்லை. ஒரு பக்கம் நீ உள்ளடி வேலை பண்ணுவ, இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்ப. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வாடகை இன்னும் அதுதான் நான் சொல்றேன், இன்னமே அவர்கள் திருந்தவில்லை. இன்னும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எதிர்காலம் என்பது இல்லாமல் போன ஒன்று, அவ்வளவுதான். இப்ப நம்ம முக்தார் அவர்களுக்கே வருவோம். இந்த மாதிரி கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே வந்து இப்போ நான் சொல்றேன், இப்ப முக்தார் அவர்களுக்கு இந்த செய்தி நடக்குது அப்படின்னா வெரி சூன் வந்து இந்த ரொம்ப கேவலமா பேசுற இந்த ஊபி சேனல்லாம் வந்து அதை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இது அப்படிங்கிறது உண்மையே இல்லை. முக்தார் அவர்களும் அதை வந்து அட்டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, இது நான் சொல்றேன், முக்தார் அவர்கள் அப்படியே ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு யூடியூபரா, இது வரைக்கும் எந்த கெட்ட வார்த்தை பேசினது இல்லை, இந்த வரைக்கும் பெண்களை இழிவுபடுத்தினது இல்லை, இதுவரையும் மற்றவங்களை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணது இல்லை. அப்படியே அவர் ரொம்ப அப்படியே அறத்துக்கும் இதுக்கும் ட்ரூத்துக்கும் நின்றுட்டு இருந்தாரு. இல்ல ஏன்னா நக்கீரன் வந்து அப்படி சொல்றாங்க, அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், சரி இந்த வாடகை நான் என்ன சொல்றேன், இந்த வாடகை வாய்கள் இவ்வளவு தூரம் வச்சிங்கல்ல, வச்சு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க அவங்களை கண்டினியூ பண்ணலாம். இல்லை அது சக்ஸஸாக மாற்றிருந்தா கூட நீங்கள் வந்து அதை பாராட்டலாம். இவ்வளோ வச்சு நீ ஃபெயில் தானே, மறுபடியும் why are you doing that? ஆமாம், புரியுதா நான் சொல்கிறது? இவ்வளோ நீங்கள் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணியும் பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியும் கோடியாக செலவு பண்ணியும் நீங்கள் தோத்தானே போனீங்க. அது மாதிரி எந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் டு த பீப்புள், டாக் டு த பீப்புள், அதே மாதிரி காசு கொடுக்காம ஒரு அழகாக மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற வரும்போது நீ எதுக்கு இப்போ நீ அதை முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னா உனக்கு விளைஞ்சு போச்சு, அதை அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. புரியுதா? இன்னும் ஒரு விமர்சனம் டாடி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மீது ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ வந்து அவர் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப தன்னுடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு இளைஞர். அதுக்கு வந்து அவர் வந்து தம்பி நான் கூட இன்னும் சாப்பிடல அப்படின்னு வந்து சொன்னாரு. அது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுது.
இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? இல்லைம்மா, அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் வந்துட்டு பேசுகிறார். தம்பி நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, மீனிங் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு அவர் இப்படி சொல்ற, நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்றாரு. ஹலோ, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, போ. நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த பையன் ஒரு அவர் நிறைய பேர்கிட்ட பேசுகிறார், நிறைய பேர்கிட்ட அவங்கெல்லாம் கிரிவன்சஸ் சொல்கிறாங்க, அதெல்லாமும் இருக்குது. ஆனால் ஒரு தம்பி குடிச்சிட்டு வந்துட்டாரு, சரக்கு போட்டோன்னா ஒரு தைரியம் எக்ஸ்ட்ரா வரும்ல, அவர் போய் பேசுகிறாரு. அதையும் அவர் ரொம்ப டீசெண்டாக தான் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு, டீல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. இதுவே நம்ம ஒரு டிஎம்கே மினிஸ்டர் கிட்ட இப்படி பேசலாமா? இல்ல கேளு, பொழுதுருப்பாங்க, அது வேற விஷயம். ரெண்டாவது, அந்த பையன் குடிச்சிருக்கான்றது எல்லாருக்குமே தெரியுது, அவன்கிட்ட பைட் எடுக்கிறாங்க பாரு இவங்க. பஸ் 10:45 புக் பண்ணேன், மணி இப்போ 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன சாப்பிட்டாங்க, நீ நகா சாப்பிட்டு, நீ நகா சாப்பிட்டு, நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது அதான் சென்சேஷனலிசம் எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம் ரெடி, கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள ஒன்று வேணுமே ரெடி. நீ ரொம்ப வந்து எல்லாரையும் ரொம்ப நல்லவங்க இல்ல, அந்த வேலை நீங்க அப்படிதானே பண்ணணும், அந்த வேலை நீங்க அப்படிதானே பண்ணணும். அப்படியெல்லாம் இருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டு ஹங்கர், வேர்ல்டு பீஸ் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதானே, அதுக்கு தானே எல்லாமே ஒர்க் பண்ணணும்னு கேட்கிறேன். அதை நோக்கி தானே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். Everyone has a hidden agenda already. அதுதான் பிரச்சனைங்க. அப்போ மக்கள் வந்து அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஹிடன் அஜெண்டா தெரியாம நீங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுப்பாங்களே. அதுக்கு தான் ரெட் பிக்ஸ் மாதிரியான சேனலை வந்து இப்போ நமக்கே அஜெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அஜெண்டா இஸ் வெரி ஓப்பன். எஸ், இல்ல அஜெண்டா வந்து இருக்குதுன்னா இப்போ எனக்கு புரியல. நீங்க வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்கீங்க, நான் வந்து டிவிக்கே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு. இது ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா தான் இன்னுமே வந்து இயங்குது. அதுக்கு நான் தான் வந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனே ஒழிஞ்சு, நான் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. டிவி ரெட் பிக்ஸ் வந்து ரெட் பிக்ஸ் சேனல் தானே. ஆமா, நான் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. நான் வந்து ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி எந்த விதமான மறைமுக டீலிங்கோ எதுவுமே இல்லை, எல்லாமே இட்ஸ் அவுட் இன் த ஓப்பன் தான். அண்ட் வந்து இது இப்போ நம்ம பேசுறதுனால வந்து தாவேக்கா வந்து நமக்கு ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க போறது இல்லை, நமக்கும் தேவையில்லை. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் we are an independent media. அப்படிதான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் பீப்புள் கிட்ட. இப்போ எல்லாருமே வந்து நீங்க தப்பு பண்ணா நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம ஏன் வந்து தாவேக்காவை வந்து ரொம்ப முன்னிலையில எடுத்து பேசணும்னா, யாராவது வந்து இந்த உண்மைகளை சொல்லணும். ஏன்னா வந்து மீடியால வந்து நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் தான் இருக்கு. அப்போ உண்மையை ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உண்மையை சொல்றோம்னா நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துட்டே வர முடியாது. ஸோ யா, அதான் இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறனால தான் நம்ம இன்னொரு ஃபேக் நரேட்டிவ் கும்பகோணம். எஸ், கும்பகோணத்துல வந்து காவலர் கைமுறிவு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வருது. அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதாவது எல்லா எதுக்கு எடுத்தாலும் இங்க அதான் சொல்லணும். அதாவது ஒரு பேனர் வச்சு, அதாவது தாவேக்காவோட பேனர் வச்சிருக்காங்களாம். அந்த பேனரை ஏன் இங்க பேனர் வச்சிருக்கீங்க அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, நான் தாவேக்காடா அப்படின்னு போலீஸ் அடிச்சு கையை உடைச்சிட்டதா எங்க போடுறாங்க, சன் நியூஸ்ல செய்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சன் நியூஸ் வந்து மக்கள் கொஞ்சம் unsubscribe. நான் என்ன சொல்றேன், பெரும்பாலான தொலைக்காட்சிகளை நீங்க பார்க்காதீங்க. நியூஸ் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து தொலைக்காட்சி யூடியூபும் பார்க்க முடியாது டாடி. யூடியூப் அது நீங்க வந்து உங்களுக்கு எது நம்பகமா 2-3 சோர்ஸ்ல வெரிஃபை பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பெரும்பாலான ஒரே ஓனர்கிட்ட தானே இருக்குது. தொலைக்காட்சியோட பேர் தான் வேற வேற இருக்கு, ஓனர் எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? ஸோ அந்த நியூஸுக்கு காவல்துறையுமே மறுத்துருக்கு. ஏங்க அவங்க கட்சிக்காரங்களும் இல்லை, அவங்க வந்து கோயிலில் பேனர் வச்சு, கோயில் திருவிழாக்காக பேனர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அது இந்த கோயில் பேனரில் தாவேக்கா தலைவர் விஜய் படம் கூட இருந்துட்டு போகுது. ஆனால் அவங்க இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க, காவல்துறை, தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை மறுப்பு செய்தின்னு போட்டு அந்த காவலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கையெல்லாம் உடையலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய இலக்கணமாக இருக்கிறது. கடைசியா வந்து இன்னொன்று விமர்சிக்கப்பட்ட இஷ்யூ பவர் கட். இது வந்து நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கொளத்தூர்ல எல்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பவர் கட்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எஸ், அந்த நைட் டைம்ல வந்து கட் ஆகுது, தூக்கம் கெடுது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம்ல வந்து பவர் கட் ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதனால இந்த பவர் கட்டுங்கிறது ஒன்று நடக்குது, ஏன் நடக்குது, அதுவும் ஏன் இந்த டைம்ல நடக்குது? இது வந்து இந்த பவர் கட் கல்ச்சர் ஆரம்பிச்சு வச்சதே திமுக தான். திமுக எப்பெல்லாம் தோத்து போமோ
தோத்து போன உடனே நீ எங்களுக்கு ஓட்டு போடல சாவு அப்படின்ட்டு மக்களுக்கு சம்மர்ல தான் வரும் எலெக்ஷனும், எப்போது மே அந்த மாதிரிலாம் வரும். மே ஜூன்லலாம் வந்து மே மந்த்ல பவர் ரொம்ப இது அதிகமாக இருக்கும். இது சம்மரில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் எப்போதும். அதாவது ஒரு டைமில் ஜெயலலிதா வந்து திமுக தோத்துருச்சு, ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஸ்வேரிங் இன் பண்ணணும். இப்போ இன்னைக்கு இப்போ அண்ணா இது பண்ண ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் பண்ணாங்களா, அதே மாதிரி இப்போ தான் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. முன்பெல்லாம் வந்து கவர்னர் வீட்டில் தான் பண்ணுவாங்க, கவர்னர் வீட்டிலே ஒரு சின்ன இது போட்டு பண்ணுவாங்க. அன்னைக்கு 6 மணி நேரம் சென்னையில் பவர் கட்டு. அதுக்கு முன்பு மின்சாரத்துறை ஆற்காடு வீராசாமின்ற ஒரு சீனியர் மினிஸ்டர் தான் இப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அந்த இம்மீடியட்டாக பவர் ஷிஃப்ட் ஆனால் கூட ஆஃபீஸர்ஸ் யூனியன்ஸ் எல்லாம் அவங்க சைடில் தானே இருக்கும். அதனால் பவர் கட் பண்ணி அந்த டிரான்சிஷன் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அந்த டிரான்சிஷன் பீரியடில் தான் இந்தமாரி டிரான்சிஷன் முழுமையாக நடக்கலை. அதனால தான் ஒரு சில விஷயங்களுக்கு நான் பேசாமல் இருக்கிறேன். இன்னும் அந்த டிரான்சிஷன்ஸ் நடந்து முடியலை. அப்போ திமுகவுடைய அந்த பல்வேறு சங்கங்கள், மின் ஊழியர் சங்கம், அதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். அவங்க பவர் கட் பண்ணி விட்டுருவாங்க. இது திமுக இதில் என்ன கொடுமைன்னா, திமுக காரனே பவர் கட் பண்ணி விட்டு மக்களை வந்து வெறுப்படை செய்யுது, போராட்டம் பண்ற பேர்ல அவனே வந்து பண்றது. நைட் 9 மணில இருந்து கரண்ட் இல்ல யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா, நானும் பார்த்தேன். யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க கொளத்தூர். ஐ மீன் எந்த ஏரியான்னு தெரியல, எங்க எம்எல்ஏவும் வந்து இல்ல, யார் எம்எல்ஏவும் தெரியல, யாரு வந்து அப்பா அவங்க தாவைக்காக ஓட்டு போடலன்னு அர்த்தம். ஆமா, ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து கடைசியா பார்த்தா அது எங்க வணிக்குது, ஓடி வருகிறான் உதய சூரியன். சத்யராஜ் உடைய பொண்ணு அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா ஒரு காமனர் மாதிரி இருக்கிறாங்க. அங்க என்னன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பெரிய இடத்து பர்சன் மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு அதான் புரியல. இதுதான் திமுகவோட கேவலமான புத்தி. இதே திமுக ஆட்சிக்கு வரும்போதும் பவர் கட்டு. அப்போ வந்து ஏடிஎம்கே பண்ணாங்க. அப்போ செந்தில் பாலாஜி தான், நம்ம ஃபேமஸ் செந்தில் பாலாஜி தான் வந்து இப்போ இபி மினிஸ்டர். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சென்னையில் நிறைய பவர் கட். ஒன்றும் இல்லை, அணில் தொல்லை தாங்க முடியல, அணில் நிறைய இடத்துல ஓடுது, அதனால வந்து ஒயர்லாம் கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. அது மாதிரி தான் இவங்க. உண்மையிலே இது ரொம்ப அசிங்கமான அரசியல் பண்ணுறாங்கம்மா. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு அறமற்ற ஒரு நேர்மையற்ற அரசியல் பண்ணுறாங்க. இன்னும் அவங்களுடைய தோல்வி அவங்க மறுபடியும் படுபால்தாளத்தில் செங்கலா அதிமுக பிரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் இபிஎஸ் தான். அதே மாதிரி திமுக இனிமே வாழ்நாள் முழுதாக எந்திரிக்க முடியாத ஒரு அடி வாங்கிருச்சு. அதை சரி பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? ரெண்டு பேர் தான். மூணாவது பேர் மருமகனையும் சேர்த்துக்க. அவங்கவுங்க கட்சிக்கு அவங்களே வந்து படுபாதாளத்துல குழியை நோண்டிக்கிட்டு அவங்களே போய் படுத்துக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். தே ஹேவ் டு சேஞ்ச். அப்படி இல்லைன்னா காலம் அவர்களை தள்ளி துடைத்து எரிந்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு ரொம்ப நன்றி டாடி. தொடர்ந்து பேசுவோம் லீசா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.